பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் இது தேவையான ஒரு மெசேஜ். பாருங்க, நம்ம இடத்துல ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களிடத்துல வருகிற எல்லா காரியத்தையுமே நீங்கள் சோதித்து தான் உங்களிடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னா ஒரு சாப்பாடை கெட்டு போயிருந்தா அது நமக்கு தெரியும், இது சாப்பாடு கெட்டு போயிருக்கு, இதை நம்ம வாங்கக்கூடாது, இல்லை அதை நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம கைக்கு வர அந்த சாப்பாடாகட்டும், இல்லை நம்ம கைக்கு வர ஒரு பொருள் ஆகட்டும், எது இருந்தாலும் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நாம சோதித்து அறிந்து நாம நம்மளுடைய உணவை எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நல்ல காரியங்களை நம்ம சோதித்து அறியணும். இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் உலகத்துல பார்த்தீங்கன்னா காதுல நிறைய கேட்குறோம், எல்லாத்தையும் ஆமா ஆமா ஆமான்னு யூடியூப்பை ஓப்பன் பண்ணா போதும், நிறைய பேர் பேசுறத கேட்குறோம், நிறைய காரியங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அது உலக பிரகாரமான காரியமா இருக்கட்டும், அந்த A to Z எல்லாத்தையும் கேட்குறோம். அது கேட்டு எது தேவையோ அதை எடுத்துக்க மாட்டேன்றோம், எல்லாமே உண்மைன்னு அதை நம்புறோம். அதே மாதிரி தான் கண்ணும் நிறைய காரியத்தை பார்க்குது, நிஜம் இல்லாத காரியம்லாம் நடக்குது, அது எல்லாமே ஆமாவா இது ஒருவேளை நடந்திருக்குமோ அப்படிதான் இருக்கும் பொழுதுன்னு கண்ணு அதை ஃபாலோ பண்ணுது. அப்புறம் கண்ணு இச்சையா அது விழுந்துருது. அப்போ கண்ணு காது ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாத்தையும் திணிக்குது, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது தப்பு. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறாருன்னா, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க, இது கரெக்டா, இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு கரெக்டா இருக்குமா, இதை பார்த்தா நம்ம மனசு கெட்டுடும்னா இதை பார்க்கக்கூடாது, இந்த வார்த்தையும் வசனமும் நமக்கு கிடையாது, ஸோ இது நம்ம கண்டென்ட்டே கிடையாது, இது நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது, நம்ம சின்ன பசங்க இல்லை நமக்கு பெரிய வார்த்தைகளாக இருக்குது, இதை கேட்கக்கூடாது, இல்லை பெரியவங்களாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சில காரியங்களை கடவுள் பேசுவார். அப்போ நாம் அந்த காரியத்திலிருந்து நாம் கடந்து வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர்ல வசனம் சொல்லுது 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், சில காரியங்களை நாம் நிதானித்து தான் அதை கடந்து போகணும். 2 பேர் 3 பேர் பேசுறாங்க அப்படின்னா வசனம் சொல்லுகிறது 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, மற்ற காரியத்தை நீங்கள் நிதானிக்க வேண்டும். மற்றவர்கள் பேசுகிறத நிதானமா கேளுங்க, மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்ற அந்த காரியத்தை நிதானமா கேளுங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பவுல் அதை தான் சொல்லுகிறார், நீங்கள் சோதித்து பாருங்க, சோதிக்காம எந்த விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதிலேயே தெசலோனிக்கர்ல நம்ம வாசிக்கிறோம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியம் விட்டு விலகணும். அப்போ நமக்கு பேசுகிற காரியம், பார்க்குற காரியம், மற்றவர்கள் சொல்லுகிற காரியம், உள்ளே வருகிற காரியம், உங்கள் வீட்டுக்குள்ளே சொல்லுகிற காரியம், நீங்கள் உங்கள் வீட்டில் புதுதாக ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்கள் எல்லா காரியத்திலுமே மனசில் சஞ்சலமாக இருக்கா, அது பார்க்கும்போதே உங்களுக்கு சமாதானம் இல்லையா, அப்போ பொல்லாங்கா உங்கள் இறுதியை நியமிக்கும் என்றால், அது சொல்லும் என்றால், ஆவியானவர் உள்ளிருந்து பேசுவார் என்றால், அப்பேற்பட்ட காரியத்திலிருந்து நீங்கள் விட்டு விலக வேண்டும். அதை தான் கிறிஸ்து இந்த நாளில் அடியேன் மூலமா உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஸோ ஆண்டவர் காரணம் இல்லாமல் பேச மாட்டார். ஸோ இவங்களுக்கு எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், இவங்க ரொம்ப நாளாக இவங்க இப்படி நான் பழகி கொண்டிருக்கிறேன், இவங்க ரொம்ப நாளாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவங்களை பக்கத்து விடு தான், ஸோ இவங்க எதிர்க்க இருக்கவங்க தான், ஒன்றும் ஆகாது, எனக்கு எந்த இதுவும் கிடையாது, நான் சேஃபாக தான் இருக்கேன். இல்லை, அந்த மாதிரி மூடத்தனமான காரியங்களை நம்ம விழக்கூடாது, எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். அதுதான் வசனம் பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். நீங்கள் பேசுகிறது, கேட்கிறது, பார்க்கிறது, பழகுகிறது, கொடுக்கிறது எல்லாமே தேவனுக்கு சித்தமானதா என்று சோதித்து அறிந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் செயல்பட வேண்டும். ஏன் இவ்வளோ ஆண்டவர் முக்கியமாக சொல்லுகிறார்னா, ஸோ ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம், ஏவாளுடைய காரியத்தை ஆதாம் கிட்ட கர்த்தர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்காதேன்னு சொல்லுகிறாரு. ஆனால் அதே வார்த்தையை பிசாசு மாற்றி சொல்லுகிறான் ஏவாள் கிட்ட, இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாக மாட்டீங்க, இது ரொம்ப நல்லது, இது நீ புசிக்கும் நாளில் உன் கண்கள் திறக்கப்படும், அப்படியே மாற்றி பொய்ய சொல்லுகிறான். ஏவாளும் அதை புசிக்கிறா, தன் கணவருக்கு கொடுக்கிறா. ஸோ அங்கே ஒரு சாத்தானால, ஒரு சர்ப்பத்தால அந்த குடும்பம் ஏமாற்றப்படுகிறது, சாபத்தை சுமந்து கொள்கிறது. அன்பு பிள்ளையே, குடும்பமாக இருக்கிறவர்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா, ஸோ இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியதை நல்ல நிதானித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன காரியமானாலும், எந்த பொருள் வாங்கினாலும், எந்த விஷயங்களில் ஈடுபட்டாலும், எந்த பிஸ்னஸை ஆரம்பித்தாலும், எந்த காரியத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போனாலும் சோதித்து அறிந்து நலமானதை பற்றி கொண்டு தேவரீர் உமக்கு சித்தமானால் இது செயல்படட்டும் என்று ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் கடந்து போங்க. நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார். ஏவாள் பண்ணின தவறை நாம் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகையால் இன்றைக்கு சோதித்தறிந்து நலமானதை பற்றி கொள்வோம். சோதனை நல்லது, ஒரு காரியம் சோதனை பண்ணுவது நல்லது. சோதிக்கிறதுனால எந்த பெரிய இஷ்யூஸும் ஆயிடாது. ஸோ நம்ம கொஞ்சம்
கொஞ்சம் நிதானமாய் பொறுமையாய் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாய் எடுத்துக்கொள்வோம். கர்த்தராகிய தேவன் இந்த சத்தியத்தின் மூலமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சபையும் காத்துக்கொள்வார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில கூட கர்த்தாவே, இந்த காலை வேளையில அப்பா இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவரே வார்த்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, சாப்பிடுகிற உணவிலிருந்து ஆண்டவரை எடுக்கிற ஆண்டவரே அப்பா எல்லா காரியத்தையுமே ஆண்டவரை பார்க்கிற எடுக்கிற எல்லா விஷயத்திலுமே ஆண்டவரை சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, அதன்படியே நானும் என் சபையாரும் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வழிநடத்தும். கண்மூடித்தனமாய் மற்றவர்கள் மீது இருக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவரே அப்பா அப்படியே எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரமாய் ஆராய்ந்து நிதானித்து செயல்படக்கூடிய கிருபை கொடும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாருக்காவது வியாதி, பலவீனம், ஆண்டவரே அலர்ஜி, என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பேற்பட்ட வியாதிகளை சுகப்படுத்துகிறோம். முன்னில் வியாதியை நீக்குவேன் என்று சொன்னவர் கர்த்தாவே வியாதியை நீக்கி பூரண சுகத்தை கொடுத்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.